ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பைத்தானில் எப்படி கோடிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நெஸ்டட் லூப்லேருந்து நம்ம பார்த்துட்டு வர வீடியோஸில் இருக்கிற 2 ப்ரோக்ராம் எடுத்துருக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து ரேஞ்ச் எப்படியெல்லாம் மாற்றினா அதுக்கு அவுட்புட் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோ அப்படிங்கிறத 5ன்னு நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். நமக்கு வந்து 5 ரோஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கலாங்க. இப்போ நெஸ்டட் லூப் இன்னர் லூப்பில் இருக்கிற ரேஞ்ச் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்க. அதாவது 1லேருந்து பி வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபைனல் வேல்யூ மட்டும் பி மட்டும் கொடுத்துட்டு 0லேருந்து பி வரைக்கும் போடுறோங்க. இப்போ நம்ம இதுக்குண்டான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நெஸ்டட் லூப்பில் ரேஞ்சை வந்து ஜஸ்ட்டு பின்னு கொடுத்துருக்கோம். பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2ல் ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் வேலை செய்யுங்க. ஸோ நெஸ்டட் லூப்பில் ரேஞ்சோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து பி வரைக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற அவுட்புட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா அந்த 0 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் அதிகமாக வந்திருக்குங்க. 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1, நெக்ஸ்ட் லைனில் 1 2, அதுக்கு அடுத்த லைனில் 1 2 3ன்னு வந்திருக்கும். இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லா லைன்லேயும் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0வாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 0 இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்டார் வருதுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கோடிங்கில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு சேஞ்ச் பண்ணலாங்க. என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட்டர் லூப்பில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம அவுட்டர் லூப்பில் பி வேல்யூவை 2,7லேருந்து 1,7ன்னு மாற்றிருக்கோம். இதுக்கு நமக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்குங்க. இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைனில் 0 மட்டும் பிரிண்ட் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடுது. ஆனால் கடைசி லைன் 6th லைன் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்குங்க. ஸோ ரோஸோடைய கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 6 ரோஸ் வருது. அப்போ இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டர் லூப்பில் இருக்கிற ஃபைனல் வேல்யூவை நம்ம 1 கம்மி பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் லைனை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இப்போ அவுட்டர் லூப்பில் ஃபைனல் வேல்யூவை 1 கம்மியாக எழுதியாச்சுங்க. 7லேருந்து 6ன்னு எழுதியிருக்கோம். அப்போ நமக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவுட்புட்டில் ஃபைனல் லைன் இங்கே கிரேட் அவுட் ஆகிருக்கிற லைன் வந்து அவுட்புட்டில் வராதுங்க. ரோஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 ரோஸ் கரெக்டாக வருங்க. இப்போ நமக்கு ஸ்டார் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த கோடிங்லேயே நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிடலாங்க. ஆனால் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 0ங்கிற வேல்யூ வரும். இதுக்கு அடுத்து தான் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்க. என்னன்னு பார்த்தோன்னா மொத்தமாகவே ரோ வேல்யூ அதாவது 1 to 6 அப்படிங்கிற பியோடைய ரேஞ்ச் வேல்யூவை ஜஸ்ட்டு நம்ம 5ன்னு கொடுத்துடலாம். அப்போ நமக்கு 5 கவுண்ட்ஸ் வரும். இப்போ இந்த வேல்யூ வந்து மாற்றினோன்னா நமக்கு அவுட்புட் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கடைசியாக நம்ம அவுட்டர் லூப்பில் இருக்கிற ரேஞ்ச் வேல்யூவை 1 to 6க்கு பதிலாக 5ன்னு டைரெக்டாக கொடுத்துருக்கோங்க. 5 அப்படின்னா ஃபைனல் வேல்யூ மட்டும். ஸோ 1 to 6னா பியோட வேல்யூ எப்படி வரும்னா பியோட வேல்யூ 1 2 3 4 5ன்னு இன்க்ரீஸ் ஆகுங்க. டைரெக்டாக நம்ம 5ன்னு கொடுத்தோன்னா சேம் 5 கவுண்ட் ஐட்ரேஷன் நடக்கும். பட் பியோட வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தோன்னா 0 1 2 3 4ன்னு வருங்க. இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது இன்னர் லூப் நெஸ்டட் லூப் வந்து நமக்கு ரன் ஆகாதுங்க. அங்கே நமக்கு எந்த ஒரு வேல்யூமே இருக்காது 0ன்னு இருந்துச்சுன்னா. ஸோ நமக்கு ஃபஸ்ட் லைன் வந்து எம்டியாக இருக்குங்க, ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் லைன்னா பியோட வேல்யூ 5வாக இருக்கிற லைன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த லைன் வந்து வராதுங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் லைன் வந்து எம்டியாக இருக்கும்,
மிச்சப்படி நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பரவாயில்லைங்க. இது ஜஸ்ட் லேர்னிங் தான். இதுக்கு அடுத்தது இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு தெளிவாய்க்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.